இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிருகு நந்தி நாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் 3 விதிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 5, 9 அப்படிங்கிற கிரக சேர்க்கைகள் எப்படி அப்படிங்கிறத நம்ம முதல் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உபகிரக சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம். இந்த உபகிரக சேர்க்கையை எப்படி பார்க்கணும், அதை எப்படி நம்ம எடுத்து பலன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அந்த இடத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய தன்மை அப்படின்றது தான் இல்லைங்களா. அப்போது இந்த உபச்சேர்க்கை கிரகங்கள் அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து 2, 12 ஒரு கிரகம் இருக்குமே, ஆனால் அது உப கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த பிருகு நந்தி நாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லிட்டோம், குருவை கடந்து வந்திருக்கு அப்படிங்கும்போது மீனத்தில் குரு இருக்குது அப்படின்னா அப்போ தந்தை செல்வாக்கு மிக்க நபராக இருப்பார், ஆன்மீக பலத்துடன் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நேர்மையான ஒரு சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி அதை கடந்து வரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும்போது தந்தை ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தில் இருந்து ஆன்மீக ரீதியான ஒரு அமைப்புகள் ரீதியாக வந்த நபர் அப்படின்னு செல்வந்தராக இருக்கும் தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தாராளமாக சொல்லலாம். அதுக்கு அடுத்து அந்த சூரியன் அடுத்து இருக்கக்கூடிய, அதாவது அடுத்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவோ அதை தொடக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கும்போது அது அந்த சூரியன் எந்த கிரகத்தை நாடி செல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கிரக அமைப்புகள் ரீதியான பிருகு நந்தி நாடி அப்படின்ற ஒரு ஜோதிடம். அப்போது இந்த ஒரு கிரகத்துக்கு 2 பக்கத்தில், அதாவது 2வது வீட்டிலையும் சரி 12வது வீடுகள்லையும் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதுதான் உப கிரக சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுதோ. அப்போது அதனுடைய அமைப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இது மாதிரி தான் மற்ற கிரகங்களுக்கும் உப கிரக சேர்க்கைகள் அவங்க எந்த விஷயத்துல இருந்து வந்திருக்காங்க, எப்படி என்னங்கிறத பார்த்து செயல்படும் போது நிச்சயமாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கும்போது இந்த பிருகு நந்தி நாடியில் கட்டாயம் சொல்ல முடியும், உறவுகள் முறையில் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இப்போ சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா தாய் அப்படிங்கும்போது அவங்களுடைய குடும்பம் அவங்க எதை கடந்து வந்திருக்காங்க, எந்த கிரகத்தை தொடுது, அந்த உறவுகள் ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலனளிக்க இருக்குது அப்படிங்கிறது உபகிரக சேர்க்கைகளை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த டைரக்ட்